1.35 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 39 மோட்டார் சைக்கிள்களுடன் மதுபானங்களும் டயர் கிடங்கள் பறிமுதல். சிம்பாங்ரங்காமில் தென்படும் 15,000க்கும் அதிகமான அருவானா மீன்கள் பிடித்து மகிழும் உள்ளூர் மக்கள். விஷத்தன்மையை கொண்டிருக்கும் 3 அழகு சாதன பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை. கடற்படையின் தேசிய ஹைட்ரோகிராபிக் மையத்தில் அத்துமீறி நுழைய முற்பட்ட 4 ஆடவர்கள் கைது. ஷேன் தயாரிக்கும் பொருட்களில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயனம் அதிகளவில் சேர்ப்பு, தென்கொரியா தகவல். வணக்கம். கூட்டுறவுகளின் முன்னேற்றத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கினை வலியுறுத்தும் நோக்கில் மலேசிய கூட்டுறவு நிறுவனமான இக்மா அனைத்துலக கூட்டுறவு மாநாடு ஒன்றை 2 நாட்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் கலந்து கொண்ட தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர், மலேசியாவில் தற்போது 15,809 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்களில் மொத்தம் 7.2 மில்லியன் பேர் சந்தாதாரர்களாக பதிவு பெற்றிருப்பதாக தெரிவித்தார். இந்த கூட்டுறவுகளில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு இது நன்மையை அளிக்கிறது என டத்தோ ரமணன் விளக்கமளித்தார். நம்மளோட யூத் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு தான் அவங்களோட பிஸ்னஸ் ஏற முடியும். அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா, இந்த டே ஒனில் அத்தனை ஊரில் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட், அவங்களோட நெட்வொர்க்கிங், அவங்களோட ஃபண்டு வச்சுட்டு நம்மளோட பிஸ்னஸ் நம்மள செய்ய முடியும். ஸோ வச்சுக்கோ, ஒரு ஐடி கம்பெனி, சில ஐடி கம்பெனி அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஐடி கம்பெனி நிறைய பேர் உதவி தேவும். ஏன்னா ஸ்டாஃப் தேவைப்படுதும், ரெண்டலுக்கு காசு கட்டணும். ஸோ வச்சுக்கோ, அந்த ஐடியா ஒரு குட் ஐடியானா கோஆப்ரேட்டிவ் மூலியமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மள அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆக முடியும். நிறைய பேர் எஸ்பெஷலி ஐடி சம்மந்தம்ல அவங்கள ஒரு லெவலுக்கு போயிட்டு 2வது லெவலுக்கு போயிட்டு அங்கேயே நிப்பாட்டுவாங்க. ஏன் நிப்பாட்டுவாங்கன்னா, ஐடியா நல்ல ஐடியா இல்லை, அந்த மாதிரி கிடையாது, நல்ல ஐடியா தான். ஆனால் ஏன் அவங்கள அடுத்த லெவலுக்கு போக முடியாது? ஏன்னா ஃபண்டிங் பிரச்சனையாக இருக்கும். 2வது அந்த வச்சுக்கோ, ஒரு ஆப் அவங்கள கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆப் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அவங்கள ஐடி சம்மந்தமாக அவங்களோட பிஸ்னஸ் கரெக்டாக தெரியும். ஆனால் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியோட கோஆப்ரேசி எடுத்து அவங்கள அது வச்சுட்டு அவங்கள மேலே போக முடியும். CIM எனும் மலேசியா கூட்டுறவு நிறுவனத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட கஉசஹாவனான் கோப்ராசி மலேசியா பல்கலைக்கழகமானது இளைஞர்களுக்கு கூட்டுறவு தொடர்பான பட்டப்படிப்பை வழங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இப்போ இக்மால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்? இது பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி நம்மள 10,000, 20,000, 30,000 கட்டிட்டு நம்ம போயிட்டு படிக்க தேவையில்லை. குறவு தான் அவங்களோட ஃபீஸு. 1. 2வது இது சர்டிஃபிகேட்டோ டிப்ளமா மட்டும் இல்லை, டிகிரி இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே PhD இருக்குது. உலகம்ல PhD கோஆப்ரேட்டிவோ என்டர்பிரனருக்கு இக்மா தான் 1வது, the first in the world. Business administration, entrepreneur டிகிரியும் இருக்குது, கோஆப்ரேட்டிவ்ஸ்லேயும் டிகிரி இருக்குது. ஸோ நிறைய டிகிரிஸ். இதனிடையே இந்த மாநாடு அனைத்து தரப்பினருக்கும் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்கும் உந்துதலாக தங்களின் கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நாடுகளுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பிற்கான இடத்தையும் வேலை முறைகளின் அடிப்படையில் கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருப்பதாக அதில் பங்கேற்றவர்கள் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இதில் உலகத்தில் உள்ள மற்ற நாட்டிலேருந்து வர ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய பேச்சாளர்கள் அவங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் வர்றதுனால அவங்க நாட்டில் முன்னேற்றங்கள் என்ன வளர்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கலாம். நெட்வொர்க்கிங் செய்வதற்கு இது ஒரு முக்கியமான தளம். அதே போல் இங்கேருந்து நம்ம பார்த்து அவங்க கூட பேசும்போது அவங்க நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்மளை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் நம்ம அங்கே கலந்துக்கும் போது நமக்கு நிறைய நெட்வொர்க்கிங் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழில் செய்யும்போது பல பேருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் கீழே வந்து ஒரு அம்ப்ரேலா கீழே வந்து பல பல ஆள் வந்து அவங்கள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிட்டா மேபி பார்ட்னர்ஷிப்னா 2 பேர், மேபி 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் லிமிட்டட் நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கலாம். பட் கோஆப்ரேட்டிவ் சில நேரம் வந்து போர்ட் மெம்பர்னால் 12 பேர் இருக்கலாம், 9 பேர், 7 பேர், 5 பேர். வேறு வேறு இவங்க வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ரமணன் அவர்களால் இன்று அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்ட இந்த மாநாட்டில் கொரியா, தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியா, புரூனே, இந்தோனேஷியா, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 200 பேர் கலந்து கொண்டனர். மூன்று அழகு சாதன பொருட்கள் விற்பனைக்கு சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. அட்டவணையிடப்பட்ட நச்சுத்தன்மை அல்லது மருத்துவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் விஷத்தன்மையை அவை உள்ளடக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சுகாதார அமைச்சு அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் வாயிலாக அந்த அழகு சாதன பொருட்களை மலேசியாவில் விற்க இனி அனுமதிக்கப்படாது. மெர்க்யூரி அல்லது பாதரசம் கலந்திருக்கும் என்க்ளோவிங் EWSB, கரிஸ்மா கோல்டன் டர்மரிக் கிரீம், SL2 இன்டென்சிவ் ஆகியவையே அந்த அழகு சாதன பொருட்கள் ஆகும். சுகாதார அமைச்சின் தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்களின் விற்பனை அறிவிப்பை ரத்து செய்ததை சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ரட்ஸி அபு ஹசான் ஒரு அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார். உடலில் ஊடுருவி சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அழகு சாதன பொருட்களில் பாதரசம் தடை செய்யப்பட்டுள்ளது. அது இளம் அல்லது கருவில் இருக்கும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். தோலில் ஒவ்வாமை, எரிச்சல் உட்பட பிற பின்விளைவுகளுக்கும் அது இட்டுச் செல்லலாம். அதே சமயம் அந்த அழகு சாதன பொருட்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் ஹைட்ரோக்யூனோன், பெட்டாமெத்தசோன் ஆகிய 2 ரசாயனங்களும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டிய மருந்துகள். மருத்துவர்கள் அல்லது சுகாதார நிபுணர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப மட்டுமே அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதையும் ராட்ஸி தெளிவுபடுத்தினார். ஸ்லாங்கூர் கிள்ளான் துறைமுகத்தில் உள்ள கடற்படையின் ஹைட்ரோகிராபிக் எனும் தேசிய நீராய்வியல் மையத்தில் அத்துமீறி நுழைய முற்பட்ட 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த மையத்தின் பிரதான நுழைவாயிலில் அத்துமீறி நுழைந்த 4 பேர் கைது செய்யப்பட்டது குறித்து சம்பவத்தின் போது அங்கு பணியில் இருந்த அதிகாரி ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் சா ஹுங் ஃபாங் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அருகில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அம்மையத்திற்கு மேல் நடவடிக்கைக்காக விரைந்தனர். தேசிய ஹைட்ரோகிராபிக் மையத்தின் நுழைவாயிலில் பணியில் இருந்த அதன் அதிகாரிகள் சிலர் நுழைவாயிலுக்கு எதிரே சாலையில் வெளிநாட்டவர்கள் என நம்பப்படும் 4 ஆடவர்கள் சுற்றித் திரிவதை கண்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் நுழைவாயிலுக்கு அருகில் சென்ற அவர்கள் புகைப்படம் எடுப்பதைப் போல பாவனை செய்துள்ளனர். அதனால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஹூங் சொன்னார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 21 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்ட அந்நிய நாட்டவர்கள் ஆவர். அவர்களுக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்பதும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துமீறல் குற்றத்திற்காக அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதம் வரையிலான சிறை அல்லது 3000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு எதிராக குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஜோகூர், லாயாங் மற்றும் சிம்பாங் ரிங்காம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிற்றோடைகள் மற்றும் கால்வாய்களில் நேற்று முதல் ஆயிரக்கணக்கான அருவானா மீன்கள் தென்படுகின்றன. சுமார் 2 கிலோகிராம் எடையில் தங்க மற்றும் வெள்ளை செதில்களை கொண்ட அந்த அலங்கார மீன்கள் அருகிலுள்ள கால்நடை குளத்திலிருந்து அடித்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனவே சுற்றுவட்டார மக்கள் அந்த வாய்ப்பை தவறவிடாமல் வலை மற்றும் தூண்டில்களை பயன்படுத்தி அந்த மீன்களை பிடித்து வருகின்றனர்.
உள்ளூர் மக்கள் மீன்களை பிடிக்கும் காட்சி ஒரு விழாவை போல காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகள் அடங்கிய காணொளி சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளது. வளர்ப்பு குளத்திலிருந்து அடித்து வரப்பட்ட அந்த மீன்கள் கோத்தாத்திங்கியில் உள்ள சுங்கை சாயோங் வரை காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அந்த மீன்கள் தம்முடையது என கம்போங் தெங்கா லயாங் பகுதியில் வர்த்தக ரீதியாக அருவானா மீன்களை வளர்க்கும் எங் ஆ பாவ் என்பவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் வளர்த்து வந்த 15,000க்கும் அதிகமான அருவானா மீன்கள் நேற்று அதிகாலை குளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அடித்துச் செல்லப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் அவர் போலீஸ் புகார் ஒன்றையும் செய்துள்ளார். கடத்தி வரப்பட்ட 39 மோட்டார் சைக்கிள்களுடன் லைசன்ஸ் இன்றி மதுபானங்களும் பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள டயர் கிடங்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த மதிப்பு 1.35 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இதன் தொடர்பில் 30 வயதுடைய ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் என பேரா சுங்கத்துறையின் இயக்குனர் டத்தோ அப்துல் கஃபார் முகமது கூறினார். ஸ்கை டீம் வகையைச் சேர்ந்த அந்த 39 மோட்டார் சைக்கிள்களுக்கான சுங்க வரி எதுவும் செலுத்தப்படவில்லை. அந்த கிடங்கில் 3,66,383 ரிங்கேட் வரி செலுத்தக்கூடிய 1,325 லிட்டர் மதுபானங்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இம்மாதம் 13ஆம் தேதி மாலை மணி 3:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சீனாவிலிருந்து கில்லான் துறைமுகம் வாயிலாக அந்த மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படுவதாக அப்துல் கஃபார் தெரிவித்தார். இறக்குமதி செய்ததற்கான அனுமதி எதனையும் அந்த கிடங்கு கொண்டிருக்கவில்லை. முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த மோட்டார் சைக்கிள்கள் விற்கப்படாமலேயே இருந்திருப்பதும் தெரிய வந்ததாக அவர் கூறினார். இணைய விற்பனையில் பெயர் பெற்ற சீன நிறுவனம் ஷெயின் விற்பனை செய்யும் சிறார்களுக்கான பொருட்களில் அனுமதிக்கப்பட்டதை விட 100கணக்கான மடங்கு அதிகமாக நச்சு பொருள் கண்டறியப்பட்டுள்ளதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஷெயின் சிறார்களுக்கான பல்வேறு வகையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் தயாரித்து விற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அது உலகம் முழுவதும் படு பிரபலமடைந்து வருகிறது. அதன் அண்மைய தயாரிப்பான தோல்பை, இடைவார், காலணி உள்ளிட்ட பொருட்களில் பிளாஸ்டிக்கை மிருதுவாக்கும் ஒரு வகை ரசாயனம் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக கலக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு ஜோடி காலணியில் 428 மடங்கு அதிகமாக ஃபாலேட்ஸ் எனும் அந்த ரசாயனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் போன்றவற்றிலும் அது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஹார்மோன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதுடன் உடல் பருமன் பிரச்சனை, இதய நோய், சில வகை புற்றுநோய்கள் உள்ளிட்ட கோளாறுகளுடனும் அந்த ரசாயனம் காலங்காலமாகவே தொடர்பு படுத்தப்படுகிறது. எனவே பாதுகாப்பு கருதி சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனையில் இருந்து மீட்டுக்கொள்ள தென்கொரிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.